ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் த க்ரூஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு. அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆன பிறகு நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த டெஸ்ட், என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். why this test is important எதனாலன்னு பார்ப்போம். ஆன்போர்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மல்டி கண்ட்ரீஸ்லேருந்து எல்லா கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிறவங்களுமே ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஒரு செப்பரேட் கண்ட்ரீஸ்னு மட்டும் இப்போ நம்ம மேஜர் கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம இட்டாலியன்ஸ் இருப்பாங்க, பிலிப்பினோஸ் இருப்பாங்க, இந்தியன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஹொண்டுராஸ், இது மாதிரி நிறைய ஊர்லேருந்துமே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அஃபிஷியல் லாங்குவேஜ் எப்போதும் பார்த்திங்கன்னா ஆன்போர்டில் வந்து இங்கிலீஷ் தான். அது மட்டுமே இல்லாமல் நம்மளோட சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த பிஏல ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு அங்கே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கிலீஷ் மேண்டட்டரின்னு சொல்கிறாங்க. இந்த டெஸ்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டுமே போதும் மட்டும் இல்லை, நம்மளுக்கு நல்ல ஒரு பேச தெரியணும். கிராமட்டிக்கலி இங்கே பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் ஈவன் நம்மளால் நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேச தெரியணும், எழுத தெரியணும், ரீட் பண்ண முடியணும். அதர் கண்ட்ரீஸ்லேருந்து பேசுகிற இங்கிலீஷ் அந்த ஃப்ளூயன்சியும் அந்த ப்ரொனவுன்சியேஷனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு புரியணும். ஏன்னா இப்போ நம்ம ஊர் இந்தியாவில் இருக்கிறவங்க பேசுகிற இங்கிலீஷ் ஸ்லாங்கு அது எல்லாமே சவுண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே ஒரு ஃபாரினர்ஸ் பேசுகிறது ஒரு சிம்பிளாக இருந்தாலுமே நம்மளுக்கு டக்குன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த டெஸ்ட்டு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெறும் ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஆன்லைனில் நம்ம சின்னதாக ஒரு டேப்லேயோ சிஸ்டம்லேயோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்டாகவே இன் பர்சன் இருக்காது, ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த 4 ப்ரொஃபஷன்ஸுமே செக் பண்ணுவாங்க. நம்மளோட லிசனிங் எப்படி இருக்குது, ரீடிங் எப்படி இருக்குது, ஸ்பீக்கிங், இது மாதிரி எல்லாமே வரும். நம்மளுக்கு இந்த எம்எஸ்சி நம்ம மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லிசனிங்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் பார்ப்பாங்க. இப்போ நான் முன்னாடி கோஸ்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா மர்லின் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டை நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து டியூரேஷன் நாங்கள் மும்பை ட்ரெயினில் போகும்போதே டியூரிங் த ஜேர்னியில் அந்த மர்லின் டெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைமே நான் அட்டன் பண்ணும்போதே, நான் மொபைலில் பண்ணும்போதே எனக்கு அது 80% வந்துருச்சு. அது ஆல்மோஸ்ட் 80%க்கு மேலே இருந்தாலே அது பாஸ். அப்போயே எனக்கு 80% வந்துருச்சு. அப்புறம் நான் ஒரு 6-7 டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண 93, 95 வந்துச்சு. ஆனால் ஸோ பிரச்சனை இல்லைன்னு போனேன். ஆனால் கோஸ்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே போனோன்னு வேற ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட் எனிவே அதில் பாஸ் கேட்டகரி அப்படிலாம் இல்லை, டெஸ்ட்டை முடித்தோம் ஆட்டோமேட்டிக்காக போங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் வந்து இந்த லெவல் தான் எடுக்கணும்னு மாரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும், இது என்ன மாதிரி டெஸ்ட், இது வந்து இவங்க கம்பெனிலே ஓனாக இருக்குது. இந்த டெஸ்ட் நான் எப்படி இருக்குன்றது சைடில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு, ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டோம். போன பிறகு நம்மளுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலை பார்த்த பிறகு தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இமெயில் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம அட்டன் பண்ண பிறகு வந்துட்டோம்ன பிறகு ஒரு சின்ன இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த லாகின் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது, பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம மொபைல்லேருந்து க்ரியேட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டமோ இல்லை டேபோ கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு டேப் தான் கொடுத்தாங்க. அந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 35லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு 25 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் தான் நினைக்கிறோம் ஒரு ஆள், இல்லை 30 45 கொஸ்டின்ஸோ ஒரு 4 டிவிஷனாக பிரிச்சுருந்தாங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். நம்ம முடிக்கிறது தான் ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஆனால் சில கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா கொடுக்குற 2 ஆப்ஷனுமே அதில் கரெக்டான ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணுறது போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி. நான் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்மன்னு ஈஸியாக இருந்துச்சு, டக்குன்னு பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 கொஸ்டின் தப்பு, லைனாக தப்பான பிறகு எனக்கு பயம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 1க்கு 2 தடவை அந்த கொஸ்டின்ஸை ஒழுங்காக அனலைஸ் பண்ணி, சரி நல்லா திருப்பி 2-3 தடவை அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு அப்புறம் அதுக்கு எதான கரெக்டான ஆன்சர்னு பார்த்து டிசைட் பண்ணி பொறுமையாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பட் ஈஸி தான், ரொம்ப டிஃபிகல்ட்டானது இல்லை.
இதில் என்னன்னா எனக்கு என்னன்னா நான் B1 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. B1 தான் வந்து பாஸ் கேட்டகரி உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு 10 கரெக்டாகிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக போயிருந்தேன், பெரிய விஷயம் இல்லை. அது அடுத்த ஒரு தொடர்ந்து ஒரு 5 தப்பானதுக்கப்புறம் எனக்கும் சின்னதாக ஒரு பயம் வந்துச்சு. சரி நம்ம பொறிமாவே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறிமா தான் அந்த டெஸ்ட் பண்ணோம். இப்போ தான் இந்த டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும், சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு. I'm not really sure yet. I want to relax. I suppose I'll end up at one of the bars. I want to do something fun. So I was thinking about going to the Paso Doble lesson at 11 p.m. Do you fancy it? I don't know. I might not have the energy as it starts quite late. Well, see how you feel later and let me know. Okay. You might not have the energy. இப்படி தான் இருக்கும் சின்ன சின்ன டெஸ்ட். Did you enjoy your meal? Yes, it was delicious. Thanks. Can I ask you a question? We'd like to take a look at the menu. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சேம் எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ என்னென்னு பார்ப்போம். Is it near here? Yes, it is, ma'am. It is on this deck. Just leave the restaurant, stay on the left, and walk past La Caramella and the excursion office. The mini mall is straight ahead on your left-hand side. Oh, thank you so much. You're welcome, ma'am. இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபால்ஸ். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு இங்கே இருக்கிறது ரைட். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்டு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஃபுல் கான்வர்சேஷனை பெருசாக நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம IELTS படிக்கும் போது இந்த ஸ்கிம்மிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரீட் பண்ணும் போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இந்த டைரக்ஷன்ஸு, நம்பர்ஸு, இது மாதிரி தான் நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். அதை நோட் பண்ணாலே இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக பார்த்துடலாம். பட் இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் தேவை. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துன்னு போய் விட்ட பிறகு டக்குன்னு நீங்கள் உங்களால் இதை பண்ணிட முடியாது. ஸோ குட்டி குட்டி சின்ன சின்ன இந்த மாதிரி ப்ராக்டிஸ், இந்த ஒரு குட்டி ஐடியாஸ்லாம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பண்ணால் நீங்கள் முன்னாடி பண்ணணும் அவசியம் இல்லை. எப்போதுமே அந்த கீவேர்ட்ஸுன்ற மாதிரி கரெக்டான அந்த டைரக்ஷன்ஸ், நம்பர்ஸு, இது மாதிரி பார்த்துட்டாலே போதும். அதுதான் இங்கே மெயின் இம்பார்ட்டன்ட். Great music tonight. Yes, I love 90s music. Me too. I just wanted to say I love your shoes. They're fantastic. What a funky style. I really like them. Oh, thank you. They do look good and I love the color, but there is one thing I don't like about them. They're a bit small and after a while they hurt me. Oh, that's a shame. Great music tonight. Yes, I love 90s music. Me too. I just wanted to say I love your shoes. They're fantastic. What a funky style. I really like them. Oh, thank you. They do look good and I love the color, but there is one thing I don't like about them. They're because of the style. இதில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த அவங்க மென்ஷன் பண்ணது சைஸ் மென்ஷன் பண்ணாங்க. பட் இங்கே நம்மளுக்கு 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்டாங்க. அப்போ வேறு வழியில் இன்னும் நம்ம ஸ்டைல் தான் சூஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் இருக்கும் இந்த டெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஆக்சுவலாக லிங்க்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ இது பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த மாதிரி ட்ரையல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போ பண்ணு பார்த்தீங்கன்னா September 26 போயிருந்தேன் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ தேனாம்பேட்டில் வந்து சச்சன்யா டவர்னு ஒரு டவர்ஸ் இருக்கும். அதில் 2nd floor. கூகுள் லொக்கேஷன் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணும். ஆக்சுவல் லொக்கேஷன் பின்னாடி தான், ஆனால் அதுக்கான வழி ப்ராப்பராக இருக்குமா இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் சைட்லேருந்து உள்ளே போயிட்டு லெஃப்ட்டு போனீங்கன்னா அது பேக் சைட் பில்டிங் போனீங்கன்னா தான் 2nd பில்டிங் இருக்கும். அதில் 2nd floor. உங்களுக்கு நான் வீடியோஸ் இது பண்ணுறேன், நீங்கள் வீடியோஸ் கூட பாருங்கள். அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா வெளியே பெருசாக எங்கேயுமே போர்டு இருக்காது. நம்ம உள்ள 2nd பில்டிங் போன பிறகு தான் அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் MSc ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வெளியேருந்து நம்ம மெயின் ரோட்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. ஆக்சுவலாக மேலே இந்த போர்டில் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அது கிளியராக தெரியாது. அந்தளவுக்கு அது ஃபேட் ஆகி போயிருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இந்த சைடில் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா?
பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே சொல்லுவேன், அந்த கீவேர்ட்ஸை நோட் பண்ணுங்கள். அதை நோட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அதேமாரி உங்களுக்கு ஆன்சர் டவுட்டாக இருந்தால் 1க்கு 2 தடவை அந்த ஆடியோவை கேளுங்க. அவசரப்பட்டு ஆன்சர் இதுன்னு கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஆன்சருமே கரெக்டுன்ற மாதிரி இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த ஆடியோ நல்லா கேட்டிங்கன்னா ஆஃப்டர் நீங்கள் தப்பான பிறகு அதுக்கப்புறம் அவங்க தான் உங்களுக்கு புரியுமே. ஸோ அவசரப்படாதீங்க. பிஃபோர் கிளிக் த ஆன்சர் என்ஷூர் த ஆன்சர். அது கரெக்டாக தப்பான்ட்டு இல்லைனா 2-3 தடவை ஆடியோவை கேளுங்க. கேட்ட பிறகு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. உடனே கிளிக் பண்ணாதீங்க. கீவேர்ட்ஸை நோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சில டெஸ்ட் மாதிரி இந்த ஆன்சர் தெரியலன்னு இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஆப்ஷன் இதில் கிடையாது. நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம போவோம். ஸோ நம்மளுக்கு நிறையவே டைம் இருக்குது. இங்கே நம்மளுக்கு டைம் லிமிட்டே கிடையாது. நம்ம எவ்வளோ ஸ்லோவாக வேணால் பண்ணலாம் இந்த டெஸ்ட்டை. ஸோ யாரும் நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் இருக்குமா இல்லையானே தெரியாது. ஸோ எனக்குமே அது டவுட் இருந்துச்சு, இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ அந்த சான்ஸ் நம்மளுக்கு தெரியாததுனால இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் இன்கேஸ் இல்லைன்ற போது நம்மளுக்கு இந்த ஒரு ரீசன்னாங்களோ நம்ம ரிஜெக்ட் ஆகிறது தேவையில்லை. அதனால் டைம் லிமிட் கிடையாதுன்னும் போது 1க்கு 2 தடவை யோசிச்சே பண்ணுங்கள். மோஸ்ட்டாகவே இதில் ஃபெயில் ஆகிற யாரும் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாகவே அதில் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிடுவாங்க. பட் இருந்தாலுமே ஸோ கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லாவே இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் செகண்ட் இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் டியூரிங் இந்த இன்டர்வியூ அந்த வீடியோவை ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். நான் லைவாகவே உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அவங்கள. பாய்.